இயேசுவை நாவாலே என்று பாடும். வல்லவர், நல்லவர், போதுமானவர், அவர் வார்த்தை உண்மை உள்ள தேவன். ஆமே. இந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலும் அவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை குடும்பமாய் சபையாய் ஆலயத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி நன்றியால் அவரை பாடி துதிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜீசஸ். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தை உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை
Thank you.
உன்னை தொடுவோம்
Amen.
நல்லவரே நல்லவரே தெய்வ சகோதரரை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே நாம் உயர்த்துகிறோம். உலகத்தில் உண்மை போல ஒரு தெய்வம், உலகத்தில் அவரை போல ஒரு தெய்வம். எத்தனை தெய்வம் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் விக்கிரகங்கள் தான். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தெய்வம் கிருபை உள்ள தெய்வம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம். எல்லா வாயிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தம் உள்ள தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா வாயிலிருந்து எல்லா ஆராதனைகளில் கர்த்தாவே நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. நாம மகிமை படைத்தோம். நாம மகிமை படைத்தோம். ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உன்னதமான தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஒருவரே பெரியவர் அப்பா. நீர் ஒருவரே பெரியவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. உடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்தி உயர்த்தி உடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே அல்லேலூயா. ஜீசஸ் அல்லேலூயா. உடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உடைய கிருபை பெறுவதாக. உடைய இரக்கங்கள் பெறுவதாக. உடைய தயவு பெறுவதாக. அல்லேலூயா. எல்லா ஆராதனைகளில் கர்த்தருடைய மகிமை நாவியானவர் ஆண்டவரே கிருபையாய் மத்தியில் ஆராதனை மத்தியில் அசைவாடுகள் பெறுவதாய் கிருபை விளக்கமுள்ள தேவனாய் வல்லமையாய் கர்த்தரை வெளிப்படுத்துகிறாய். நிச்சயமாய் உடைய சமுத்திரங்களை தாழ்த்தி ஆண்டவரே உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிற கிருபைகளை கொண்டு மறைத்து கொள்வீராகப்பா. கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. உடைய அன்புக்குள்ள தயவுக்குள்ளைகளை மூடிக்கொள்வீராக. உடைய கிருபைகளோடு கூட நீங்கள் நடத்தும்படியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். முழு ஆத்துமாவோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கத்தக்கதாய் கர்த்தர் நல்ல ஆராதனைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாய் மத்தியில நீர் அசைவாடுவீராகப்பா. உடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னத்துக்குள்ள நிறைவாய் எங்களை சூழ்ந்து கொள்வீராக. தேவனுடைய தயவு எங்களுக்குள்ள ஆண்டவரே கிருபையாய் இறங்க கர்த்தரை கிருபை செய்வீராக. பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே நிறைவாய் எங்களுக்குள்ள இறங்கி ஆண்டவரே அப்பா உடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னத்துக்குள்ள ஆண்டவரே கிருபையாய் நடத்தி செல்வீராகப்பா. உடைய கிருபையாய் நடத்தி சொல்வீராகப்பா. உடைய கிருபைகளுக்குள்ள ஆண்டவரே நீங்க நடத்தி சொல்வீராகப்பா. நன்றி இயேசுவே. ஓ ஜீசஸ் ஹalleluya. நன்றி இயேசுவே. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் இயேசுவே. துதிக்கிறோம்ப்பா. ஹalleluya. எல்லா ஆராதனைகளும் கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் அசைவாடுங்கள். எல்லாமாயிரம் தயவு செய்து நல்ல சத்தத்தை உயர்த்தி தேவ பிரசன்னம் என்ற உணர்வோடு தேவனுடைய கருணை மாற்றலாம் என்ற உணர்வோடு ஆண்டவரே உயர்த்தி ஆண்டவரே நாமத்தை உயர்த்தி உயர்த்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே கிருபையாய் எங்களுக்குள்ள இருந்து அசைவாடியவர் பரிசுத்தமுள்ள கிருபைகளுக்குள்ள ஆண்டவரே என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன்
இந்த வேலை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆராதனை ஒப்பு கொடுக்க போகிறீங்க. தொடர்ந்து தெய்வ சமூகம் அப்படியே தொடர்ந்து நம்ம பாடி புயவரே உன் கையில் களிமண்ணால் உடைத்து என்னை உருவாக்குங்கப்பா. என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா தருகிறேன் கருங்களில் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை உருவாக்குவீராக. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படியே நடத்துவீராக. உங்களுடைய சித்தமான பாதைகள் எல்லாம் இங்கு நடத்துவீர்கள் என்று சொல்லி எல்லா தெய்வ சமூகம் நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு கூட தெய்வ கிருபையில மகிழ்ந்து களி கூர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை நம்ம வெளிப்படுத்தலாம். அல்லேலூயா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உயரே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே உயரே உன் கையில் களிமண்ணா உருவாக்கும். என் சித்தமல்ல என் சித்தமல்ல உன் சித்தம்தானா தருகிறேன் உன் கைகளில். என் சித்தமல்ல உன் சித்தம்தானா தருகிறேன் உன் கைகளில். தருகிறேன் என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே உன் சேவைக்காய் என்னை தருகிறேன் வரைந்திடும் உன் சித்தம் உன் சேவைக்காய் என்னை தருகிறேன் வரைந்திடும் உன் சித்தம் செய்திடவே உன் சித்தம் செய்திடவே உன் சத்தம் கேட்டிடவே உன் சித்தம் செய்திடவே உன் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை என்னை தருகிறேன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே சில பேருக்கு அதை உருவாக்க விரும்புகிறார். பரிசுத்தாவியானவர் சில பேருக்கு அதை உருவாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்லுங்க நீங்க உருவாக்குங்கப்பா. ஒரு இடத்துலயே சித்தம் நடந்து விடவே கூடாது. உங்களுடைய சித்தம் நடக்கும்படி இருதயத்தை உங்களிடத்தில் தருகிறேன் சொல்றவங்க தயவு செய்து
இருக்கிறோம். பயத்தோடு பக்தியோடு அவரை ஆராதிக்க நினைக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை உருவாக்குங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் சொல்றதெல்லாம் சொல்றேன். சில காரியங்களை உருவாக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்குது. கர்த்தர் இன்னும் உன்னை தம்முடைய சித்தத்தின்படி உருவாக்குகிறார். உங்களுடைய சித்தத்தின்படி உருவாக்குகிறார். அவருடைய சித்தத்தின்படி உன்னை உருவாக்க விரும்புகிறார். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் மேய்ச்சலின் அவருடைய ஆடுகளுமாக இருக்கிறோம். அவர் தம்முடைய சித்தத்தின்படி நடத்துவாராக. அவர் தம்முடைய சித்தத்தில் நடத்துவாராக. ஏன் சொல்லும்போது சொல்ல கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானபடி சித்தத்தின்படி உருவாக்குவீராக. சில பாதைகள் உனக்கு தெரியல, சில கர்த்தர் நடத்துகிற வழிகள் உனக்கு புரியல. அவர் உன்னை உருவாக்கிட்டே இருக்கிறார். அவர் உன்னை உருவாக்கிட்டே இருக்கிறார். சில பாதைகளை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியல. சில காரியங்களை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியல. கர்த்தர் ஆவியானவர் சொல்றார், சில பாதைகளை கர்த்தர் நடத்துகிறார். சில பாதைகள் நமக்கு தெரியவே இல்லை. சில பாதைகள் நமக்கு புரியவே இல்லை. 103வது சங்கீத 4வது சங்கீதம் படிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் அவனை கூடமிடப்படுகிறது வரையிலும் அவன் காவலில் வைக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு தெரியாது ஏன் அந்த காவல் விலங்கு என்பது அவனுக்கு தெரியாது. ஏன் இந்த படுகொலியில் அவன் தள்ளப்பட்டான் என்று அவனுக்கு தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்வது வசனம் அவனை கூடமிட்டது. அவன் பார்வோனில் அந்த அதிபதியாக மாறுகிறது வரையில் வசனம் அவனை கூடமிட்டது. சில பேர் வசனம் கூடமிடுது. உனக்கு பாதை தெரியல. கர்த்தர் நடத்துகிற பாதை உனக்கு புரியாமல் இருக்குது. நீ நடந்து வருகிற பாதைகள் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். தனிமையின் பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கலாம். தனிமையின் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல ஒரே ஒன்றுதான், அவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நீ கூடமிட்டு அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் அவனை நடத்துகிறார். அந்த வசனம் அவனுக்குள்ள நிறைவேறுகிறது வரையிலும் அந்த வசனம் உன்னை கூடவிடும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அந்த வசனம் எனக்கு கூடவிடுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்ற மாட்டேன். எல்லா காலங்களும் உயர்த்தி தெய்வசனம் காணுது. வசனங்கள் எங்கள் கூடவிடும். வசனம் இப்படி சொல்வது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவில் அவருடைய வசனம் அவனை கூடவிட்டது. சொல்லுங்கப்பா, நீங்க உங்க வார்த்தை எனக்குள்ள நிறைவேறும் வரையிலும் என்னை எப்படி புடமிடுவீங்களோ அப்படியே புடமிடுவார். கர்த்தருடைய சொற்கள் வெள்ளியை 7 தரம் புகையிலை ஒழுக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்கள், குத்த சொற்கள். வசனம் உன்னை புடமிடட்டும். ஒப்புவிட விட்டுக்கொடு. இந்த வசனத்தின்படி என்னை என் குடும்பத்தை புடமிடும். வசனம் உன்னை புடமிடுவதற்கு ஒப்புக்கொடு. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். ஹல்லேலூயா. இதே யோசேப்புக்கு சொன்ன வார்த்தையை அவர் யாக்கோபுக்கு சொல்லும்போது சொல்றாரு, அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் அவரை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த வார்த்தை நிறைவேறது அனைவரும் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே எவ்வளவு சோதனை, எவ்வளவு நெருக்கம் உன்னை சுற்றி சம்பவிக்கும், எவ்வளவு பாடு உன்னை சுற்றி வரட்டும். ஒரு சகோதரனே உனக்குள்ளமாக இளம்பட்டும், ஒரு சொந்த எஜமானே உனக்குள்ளமாக இளம்பட்டும், சிறைசாலை காவலர்களை பாத்திர காரணம் உனக்குள்ளமாக இளம்பட்டும், அவர்கள் உன்னை மறந்து போகட்டும். ஆனால் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். ஆவியின் ஏவுதல் அந்த வார்த்தை பேசிட்டு கர்த்தருடைய வார்த்தை உன்னை புடமிடும். என் சபையே, அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளுக்கு புடமிடும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். ஏன்னா அது புடமிட்டு முடியும் பொழுது கர்த்தர் உன்னை எகிப்தின் ராஜாவாக மாற்றுவார். இந்த வார்த்தை உன்னை புடமிட்டு முடியும் பொழுது இந்த வார்த்தை உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே
நடத்துங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளை நடத்துங்க. உங்களுடைய வார்த்தைகளில் நடக்க எனக்கு கிருபையாகப்பா. உங்களுடைய வார்த்தைகளில் நடக்க கத்த கிருபையாகப்பா. என்னை புடமிட்டு பாருங்க. அதனால யோகச்சன ஆண்டவரே என்னை புடமிட்டு பாருப்பா. நீர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் பொன்னாக மாற்ற போறார். பெரிய பொன்னாக கர்த்தரை மாற்ற போறார். பெரிய பொன்னாக எனக்காக யாவையும் செய்வரே, செய்து முடிப்பவரே. நமக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்வரே, செய்து முடிப்பவரே. என் ஜீவனை அணிவில் நின்று வார்த்தைகளை புடமிட்டு ஒரு இசை கூட உங்களுடைய வார்த்தைகள் நிறைவேறுதவர்களும் நாங்கள் எங்களை உங்களுடைய சமூகத்தில் புடவிட ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் புடவிட ஒப்பு யோசிப்பை அந்த வார்த்தை நிறைவேறு வரையிலும் அந்த வசனம் புடமிட்டதை சொல்லுவோம். ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை, நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் நீ அவனை கைவிடல் என்பதை வாசிக்கிறோம். ஆண்டவர் நீங்கள் பேசியிருக்க எத்தனையோ வாக்கு தத்துவங்கள், எத்தனையோ வார்த்தைகள், இவை ஒன்றும் ஆண்டவரே அப்ப நிறைவேறாமல் இல்லாதபடிக்கு, அப்படிப்பட்ட வார்த்தை இல்லாதபடிக்கு இந்த வசனம் நிறைவேறுவது வரையிலும் நாங்கள் எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தாசனிக்கப்பட்ட 6வது வேளையில் நீ பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே பவுல் ரோமர்களுக்கு போல எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபைகளை தொடர்ந்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே. அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள மறைத்துக் கொள்கிறார். மீது எல்லா பாவத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபைகளுக்குள்ள மறைத்துக் கொள்கிறோம். துதிக்க நம்ம இமையெல்லாம் நமக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.